எஸ், இன்னைக்கு மோட்டிவேஷன் என்னன்னா, டெய்லியும் நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு. க்ரோ ஆகலாம், இல்லைன்னா அதே இடத்துலயே ஸ்டக் ஆகலாம். நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா அதே லைஃபை ரிப்பீட் பண்ணலாம். உங்க மைண்ட் உங்களோட பிரிசன் ஆகுறதும் இல்லைன்னா பவர் ஆகுறதும் உங்க கையில தான் இருக்கு. மைண்ட் ஸ்ட்ராங் ஆனா, பாடி ஷார்ப் ஆனா, ஸ்பிரிட் டீப் ஆனா, நீங்க அன்ஸ்டாப்பபிள் ஆயிடுவீங்க. மைண்ட் தான் உங்க சூப்பர் பவர். அது ஒரு கத்தி மாதிரி. நீங்க அதை தீட்ட தீட்ட தான் பவர்ஃபுல்லா ஆகும். நீங்க உங்களை பார்த்து நீங்களே ஒரு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் என்ன புதுசா கத்துக்கிட்டேன்? ஒரு சின்ன நாலேஜ் கூட உங்க ஃபியூச்சரே மாத்திடும். ஒரு சின்ன வில்லேஜ்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருத்தன் எப்பவுமே நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பான். எனக்கு எதுவும் வராது, எனக்கு தெரியாது, எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எனக்கு கரெக்டான டைம் இல்லைன்னு எப்பவுமே புலம்பிட்டே இருப்பான். ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட் பாசிட்டிவா மட்டும்தான் பேசுவான். நான் லைஃப்ல நல்லா வருவேன், எனக்கு நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும், என்னோட கோலை நோக்கி தான் நான் பயணம் பண்றேன்னு சொல்லுவான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு செகண்ட் ஃப்ரெண்ட் அவன் சொன்ன மாதிரியே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் நினைச்ச மாதிரியே கை நிறைய சம்பாரிச்சு நல்ல வீடு காருன்னு லைஃப்ல நல்ல செட்டில் ஆயிட்டான். ஆனா ஃபர்ஸ்ட்ல புலம்பிட்டு இருந்தவன் அதே பிளேஸ்ல தான் இருந்தான். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரே சான்ஸ் தான் கிடைச்சது. ஆனா டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். நம்ம மைண்ட் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணும் அண்ட் தென் ரிசல்ட்டா கொடுக்கும். பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். நெகட்டிவா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது பாடி. பாடி ஒரு எனர்ஜி சோர்சிங். அது ஒரு மிஷின் கிடையாது, ஒரு ஃபியூவல். அதுக்கு நல்ல ஃபுட் சூஸ் பண்ணணும், மூவ் பண்ணணும், கொஞ்சமா ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும், கேர் எடுத்துக்கணும். நம்ம எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா பூஸ்ட் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி ஸ்கை லெவலுக்கு ஹை ஆகும். டயர்ட் பாடி ஈக்குவல் டு டயர்ட் மைண்ட், பட் ஸ்ட்ராங் பாடினா அன்ஸ்டாப்பபிள் மைண்ட் தான். ஸோ ஹெல்த் ப்ரையாரிட்டியில வைங்க. பிகாஸ் ஹெல்த் ஈக்குவல் டு பவர். ஒரு அத்லெட் இருந்தாரு. அவர் டெய்லியும் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் லேட்டா மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம், ரிலாக்ஸா பண்ணலாம்னு சொல்லுவாங்க. பட் அவரோட ரொட்டீனை பிரேக் பண்ணவே இல்லை. தொடர்ந்து டெய்லியும் நேரமா எந்திரிக்கிறது, ஹெல்தியா சாப்பிடுறது, ட்ரைனிங் பண்றதுன்னு இருந்தாரு. அதோட ரிசல்ட் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணாரு. லேட்டரா அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மெடல் ரேஸ்ல வின் பண்ணி எனக்கு கிடைக்கல, என்னோட டெய்லி ரொட்டீனாலதான் கிடைச்சிச்சுன்னு சொன்னாரு. நம்ம பாடிக்கு டிசிப்ளினை கத்து கொடுக்கணும். அப்பதான் நம்ம பாடி ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்பிரிட், இன்னர் வாய்ஸ். நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு வாய்ஸ் இருக்கும், அதுதான் ஸ்பிரிட். நீங்க நினைக்கிற மாதிரி ரிலீஜனோ இல்ல ரிச்சுவல்ஸோ கிடையாது. அது ஒரு கனெக்ஷன். அதுக்கு நம்ம வேல்யூஸ் என்னன்னு தெரியும், நம்ம ட்ரீம் என்னன்னு தெரியும், நம்ம பாதை என்னன்னு தெரியும். பட் அந்த இன்னர் வாய்ஸை நம்ம லிசன் பண்ணணும். கொஞ்சம் சைலண்டா உட்கார்ந்து அதை கேட்கணும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், எப்படி என்னோட இன்னர் வாய்ஸை ஐடென்டிஃபை பண்றதுன்னு? ரொம்பவே ஈஸி தான். நம்ம மெடிடேஷன் பண்ணலாம், இல்ல ப்ரேயர் பண்ணலாம், ஆர் ஜஸ்ட் ஒரு டீப் பிரீத் பண்ணுங்க. நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளோட ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆகும். அதனால எந்த ஒரு ரிஜெக்ஷனா இருந்தாலும் ஃபெயிலியர்ஸா இருந்தாலும் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. நம்ம இந்தியால ஒரு கப்பல் இருந்தாங்க. அவங்க ரொம்பவே ரொம்பவே லவபிள் கப்பல். ஒரு நாள் அவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஆனா போற வழியில ஒரு பெரிய மலை. அந்த மலையை தாண்டினா ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா சுத்தி போகணும். சுத்தி போக ரொம்பவே நேரமாகும். இவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவர் மனைவியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாரு. பட் போற வழியிலேயே அவங்க மனைவி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா கஷ்டப்பட்டாரு. ஆனாலும் அவர் அந்த இடத்துல துவண்டு போகாம, நான் கஷ்டப்பட்ட மாதிரி என்னோட ஊர் மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த மலையை அவர் கொடைய ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல ஒரு வழியை ஏற்படுத்த ஆரம்பிச்சாரு. பட் ஊர் மக்களும் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணாங்க. உனக்கு மூளை குழம்பி போச்சு, நீ ஒரு தனி ஒரு மனிதனா இருந்து எப்படி அந்த பாதையை அமைக்க முடியுதுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவரை நிறுத்தவே இல்லை. அவரோட இன்னர் வாய்ஸ் சொன்னுச்சு, உன்னால முடியும், நீ பண்ணுன்னு சொல்லுச்சு. அதை கேட்டு அவர் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலையை கொடைய ஆரம்பிச்சாரு. சில வருஷங்களுக்கு அப்புறம் அவர் நினைச்ச மாதிரியே அந்த பாதையை அவர் ஏற்படுத்திட்டாரு. அதை பார்த்து எல்லாருமே வியந்து போனாங்க. ஈவன் கவர்மெண்ட் கூட அவரை பார்த்து வியந்து அவருக்கு மவுண்ட் மேன்னு பேர் வச்சாங்க. இது ஒரு ரியல் ஸ்டோரி, ரியல் இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி. உங்களுக்கு வேணும்னா நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஸ்பிரிட்டோட வாய்ஸை லிசன் பண்ணினா லைஃப் டைரக்ஷன் கரெக்ட் ஆகும். டெய்லியும் டெஸ்ட் தான் growth-ஓட ஃபார்முலா.
நம்ம லைஃப்ல டெய்லியும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். பிக் ஸ்டெப் வேண்டாம், ஒரு சின்ன ஸ்டெப் கன்சிஸ்டண்டா இருந்தா போதும். ஒரு புது விஷயம் வேணும்னா, ஒரு நல்ல சாய்ஸ் எடுக்கணும்னா நம்ம ஸ்பிரிட்டுக்கு ஒரு குட் தாட்ஸை கொடுக்கணும். இதே தான் நம்ம கண்டினியூஸா நம்ம பண்ணணும். 1 இயருக்கு அப்புறம் நம்மளே ரெகக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மாறி போயிடுவோம். நம்ம ஷார்ப்பரா, ஸ்ட்ராங்கரா, கான்பிடண்டா இருப்போம். ஜாப்பனீஸ்ல ஒரு பிரின்சிபல் இருக்கு, கேசிங். நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல. அப்படின்னா டெய்லியும் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு ஃபேக்டரியில டெய்லியும் 1% ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1 இயர்ல அது டபுளா ரிசல்ட் கொடுத்துச்சு. ரீசன், ஸ்மால் சேஞ்ச் அக்குமுலேட் பண்ணும்போது மேசிவ் growth கிரியேட் ஆகும். டெய்லியும் ஒரு சின்ன ஸ்டெப் நீங்க எடுக்கும்போது ஒரு 1 இயர்லயே உங்களோட growth நீங்க நல்லா பார்ப்பீங்க. புஷ் யுவர் செல்ஃப் ரைட் நவ். பர்ஃபெக்ட் டைம்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இப்போ இந்த நிமிஷம் இதுதான் பர்ஃபெக்ட் டைம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலைன்னா நத்திங் வில் சேஞ்ச். ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, நான் கேப்பபிள், நான் அன்ஸ்டாப்பபிள், நான் ரெடி. கம்ஃபர்ட்ல வாழாத, ரைட் மூமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணாத, உன்னோட வேல்யூ, உன்னோட பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி உன்னை அலைன் பண்ணு. இந்த மாதிரி நீங்க உங்க மைண்ட் கிட்ட சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் செட் இதுக்கு செட் ஆயிரும். ஸோ நீங்களும் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லியும் பண்ணினா லைஃபோட டைரக்ஷன் மாதிரி சக்சஸ்ஃபுல்லா போகும். உங்களுக்காக உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப் சக்சஸோட காத்துட்டு இருக்கு. சீக்கிரம் போய் மீட் பண்ணுங்க. ஸ்ட்ராங்கஸ்ட், மோஸ்ட் அன்ஸ்டாப்பபிள் வெர்ஷன் ஆஃப் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.